நல்ல மருந்து, இம்மருந்து நல்ல மருந்து. இந்த மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சுகமா இருக்கலாம். நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. அந்த மருந்து என்ன மருந்து? நாத மருந்துன்றார். அது நாத மருந்து சத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. நீங்க வெளியிலேருந்து சொல்ல கேட்குறோம்ல, இத கேட்குற கருவியை பத்தி நம்ம படிச்சிருக்கோமான்னா படிங்க. திருமூல நாயனாரும் சொல்லுகிறார். திருவுள்ள நாயனாரும் எழுதுறார். வள்ளலாரும் பிண்ட அனுபவ லட்சணம் எழுதுறாரு. இல்ல இந்த காதுக்குள்ள ஒரு சின்ன உறுப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போது பாதரசம்னு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. அது உள்ள பாதரசம் இருக்கும். இப்போல்லாம் டியூப் மட்டம் பார்க்குறாங்க. ஒரு குழாய்க்குள்ளே தண்ணி வச்சு. அந்த ரசம் மட்டம் போல் நம்ம காதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டியூப் இருக்கு. அதிலே திரவம் இருக்கிறது. அந்த திரவம் வற்றாது இருக்கிறது. அந்த திரவத்தில் தான் நான் பேசக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய அந்த சொல் காதில் விழும். விழும்போது எப்படி ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பருக்கு உள்பக்கமாக ஒரு காயில்னு ஒரு ஒயர் சுற்றிருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மேக்னெட் காந்த கட்டை இருக்கும். இந்த காந்த கட்டையை அந்த பேப்பர் தொடாது. தொட்டுட்டா ஸ்பீக்கர் போச்சு. தொடாமலே அது அசையும். முன்னும் மின்னும் பின்னும் பின்னும் முன்னும் அசைகின்ற போது சத்தம் ஏற்படுகிறது. நம்ம காதுக்குள்ளேயும் நன்றாக அசைவு இருக்க வரைக்கும் நம்ம காது கேட்கிறது. அப்புறம் யாருக்கும் கேட்காது. ஏன் அது கேட்காது அப்படின்னா, பட்ஸை வாங்கி வச்சுக்க வேண்டியது. எந்த நேரமும் காதை விட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ காது குடையிற வேலை செஞ்சால் சீக்கிரம் காது போயிடும். காதில் அழுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே குறும்பி. நீங்கள் தென்னை மரத்தில் குறும்பி பார்த்துருப்பீங்க. குறும்பைன்னு சொல்லுவாங்க. அது வளருவது போல் வளர்ந்து தேங்காய் மாதிரி ஆகி விழுந்துடும். காதுக்குள்ளேயும் அந்த குறும்பை படிஞ்சு அதுவாகவே விழுந்துடும். நாதம் முதலிய தோற்றங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல்னாரு. காதை வசப்படுத்துறதுக்கு வழி சொன்னார். ஆக இந்த நரம்பு மையங்களெல்லாம் இவ்வளோ வேலை செய்தா அப்படின்னா கொஞ்சமாக செய்யுது.